ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரத்னம் முன்னாடி வந்து வாசுவாக வந்து மாறி வந்து மொத்த உண்மையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாப்புல. ஆதி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ரத்னமும் புரிஞ்சுக்கிட்டு மனசார வந்து மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து லேப்டாப்பை திறந்து காட்ட சொல்கிறாங்க. முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள அழைச்சிட்டு வந்தோடனே நீங்கள் எவ்வளோ பொய் சொல்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒன்றும் இல்லை மேடம், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செய்ய போய் என் மேலே வந்து நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னோடனே, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ சொன்னீங்க, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னோடனே, இப்போ என்ன உங்களுக்கு உண்மை தெரியணும் அவ்வளோதானே டக்குன்னு தட்டி காமிச்சிடுறாங்க. காமிச்சு திருப்பி காமிச்சோன்னே வாசு ஃபோட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, உங்கள் புருஷன் வந்து சொன்னாங்க இந்த விஷயம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு, அதனால தான் நான் வந்து சொன்னேன். யார் ஆதியே சொன்னாப்லையா அப்படின்னோன்னா, ஆமாம் ஆதி சொல்லி தான் நாங்கள் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இவங்க வந்து எல்லாத்துக்குமே காரணம் ஆதி தான் அப்படிங்கிறது பாரதி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வெளியில் போயிட்டு வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஆதி, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய மோசக்காரனாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தது, பழகுனது, என் பொண்ணை வந்து என்னை மக மாதிரி நினச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே இது நாடகம் தானா, எல்லாமே நடிப்பா? அப்போ உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை எல்லாமே வந்து பொய்யாயிடுச்சு. இப்படி வந்து எங்களை ஏமாற்றிட்டீங்களே, நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு வந்து பாரதி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரத்னாக்கிட்ட வந்து நான் எந்த தப்பும் பண்ணலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் வந்து எனக்கு இப்போ சமீபத்தில் தான் தெரிஞ்சிச்சு, நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செகண்ட் வந்து சிலிர்த்து போய் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து வாசு வந்து அப்படியே ஆதி உடம்புக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, நான் சொல்கிற விஷயத்த முதல்ல பொறுமையாக கேளுங்க. நான் 4வது படிக்கிறப்ப வந்து நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல வந்து விழுந்தேன் தெரியுமா? அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை வந்து அடி அடின்னு அடிச்சிங்கள்ல, அதுக்கப்புறமா நான் வந்து பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பையும் சரி, பைக் ஓட்டுறப்ப வந்து என்னை வந்து நீங்கள் செல்லமாக திட்டினதுன்னு ஒவ்வொரு விஷயமா சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு கடைசியாக பாரதியை நான் கல்யாணம் பண்ணது கூட உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது, அதை மீறியும் நான் வந்து செஞ்சு நீங்களும் வந்து என்னை கடைசி வரைக்கும் என்னை வந்து புரிஞ்சிக்கவே இல்லாமல் என் மேலே கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து என்னடான்னா நீங்கள் வந்து என்னை வந்து ஒவ்வொரு நிமிஷமாக என்னை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னால் வந்து தாங்கிக்க முடியல. சமீபத்தில் கூட நான் வந்து சொன்னால் நம்ப மாட்டேன், நம்ம வீட்டுக்கு வந்து உனக்கு அல்வாலாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் தான் ரத்னத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் ஆகுது. வாசு ஒரு தடவை வந்து அப்பான்னு கூட்டிகிட்டு வந்து அல்வா வந்து கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல ஆதிக்குள்ளே வந்து வாசு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து புரிஞ்சுது ரத்னத்துக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு ஆதியாக மாறிடுறாங்க. இப்போ புரியுதா? நான் வந்து இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்ததும் சரி, இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் உங்கள் வீட்டில் பாரதிக்கிட்ட தமிழ்கிட்ட போன ஜென்மத்தில் விட்டு போன தொடர்பு மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஏன் வந்து பாரதியை வந்து பிடிச்சிச்சுங்கிறதுக்கான காரணமே எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கு நாளாக நாளாக தான் எனக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சு வாசு தான் வந்து என்னை வந்து பாரதிக்கிட்ட வந்து சேர்த்து வச்சுருக்கான். எல்லார் கூடயும் வந்து அவன் இருக்கணும், அவனுக்கு பதிலாக நான் இருந்து சந்தோஷமாக அவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும்னு நினச்சிருக்கான். அது எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு என் மேலே எந்த தப்பு இல்லையே, கையெடுத்து கும்பிட்ற, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னா கையை வந்து கீழே இறக்கிட்டு ரத்னம் வந்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஐயரை அனுப்பி விட்டுட்டு வாசுக்கிட்ட வந்து என் பையன் போயிட்டான், அவன் வந்து நீ சொன்னது எல்லாமே உண்மை தான், கடைசியில் வந்து அவன் இருக்கிறப்ப எனக்கு அருமை தெரில, ஆனால் அவன் போனதுக்கப்புறமும் ஓ மூலமாக வந்து எனக்கு மகனாக கிடச்சிருக்காங்கும்போது நான் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை கட்டி பிடிச்சி செம்ம எமோஷ்னலாக வந்து அழுகுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் பாரதி வந்து மனசை ஆட்டோலேருந்து அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரதா வந்து கொடுத்த லெட்டரை வந்து பிரித்து படிக்கலான்ட்டு போகிறாங்க. படித்து பார்த்தா அதில் வந்து இங்கே பாரு, இந்த விஷயம் எல்லாம் வந்து என் பையனை காப்பாற்றுறதுக்காக தான் எல்லாமே செஞ்சது, அதுக்கு மணியும் உதவி செஞ்சாங்க, அதனால தான் எல்லாமே நல்லபடியாக ஆச்சு. எனக்கு ஒரு தாயாக வந்து என் பையனை நான் என்ன செய்யணுமோ அது எல்லாமே நான் செஞ்சேன். நான் செஞ்சதில் வந்து ஆதிக்கு எதுவுமே தெரியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்க.
ஆதி வந்து உன் மேலே வந்து இவ்வளோ அன்பு பாசமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து வாசு தான். அதை முதல்ல நீ வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அதில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த லெட்டரை படித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே அந்த லெட்டரை போட்டுட்டு கதறி கண்ணா அப்பனான்னு அழுகுறாங்க. ஆனால் பாரதி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆதியை. அதனால் வந்து கோவத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ரத்னா கிட்ட வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயம் எதுவுமே பாரதிக்கு தெரியக்கூடாது, அவள் தெரிஞ்சால் மனசுடைஞ்சு. ரொம்ப லேட்டாக சொல்கிறீங்களே தம்பி, அவளுக்கு வந்து நேத்திக்கே எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்நேரத்துக்கு அவள் வந்து நீங்கள் தான் காரணங்கிற வரைக்கும் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்த பாருங்கள் அப்படின்னு ரத்னா சொன்னோன்னே ஆதி வந்து வேகமாக காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ரூமில். அதோட எபிசோடு வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.